சாமி கிட்ட வச்சு கும்பிடலான்னு பார்த்தா இப்படி அநியாயமா அதை எரிச்சு வச்சுட்டியேமா. இது எவ்வளவு பெரிய அபசகுணம் தெரியுமா? சரி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னு புரோகிதரை கூப்பிட்டு கேளுங்க. என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்பா. என்ன பேசுறீங்க? மகா என்ன வேணும்னே பண்ணா? தெரியாம தானே நடந்துச்சு, அதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க? ஆமாமா, உங்க 2 பொண்ணுங்களுமே இந்த வீட்ல எதையும் தெரிஞ்சு செய்யறது இல்ல, தெரியாம செய்யறதுதான் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பா வந்து நிக்குது. ஐயோ, 2 பேரும் சாதாரண ஆளுங்களா என்ன? பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் அவதான் பண்ணா. திடீர்னு பத்திரிக்கை தீ பிடிச்சு எரிஞ்சதுன்னா ஐயோ பாவம். பாருங்க, அனாமிகாவுக்கும் அவளோட அம்மாவுக்கும் மனசு எவ்வளவு சங்கடப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏற்கனவே நடந்த விஷயத்தை பார்த்து ஷாக்காய் நிக்கிறோம். நீ என்னடானா அதுக்கு மேல இன்னொரு பிரச்சனையை கலப்பற? பாட்டி, நான் வேணும்னு பண்ணல பாட்டி. நீ ஏன் மகா அழற? நீ அப்படி நினைக்கிறவ இல்லன்னு எங்க அத்தைய தவிர இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீ அழாத மகா. இங்க பாருங்க சித்தி, நடந்தது சாதாரண விபத்து தான். யாருக்கு வேணும்னாலும் இப்படி நடக்கும். ஏதோ நடக்க வந்த கெட்டது இதோட போச்சே நினைச்சு விட்டுடலாம். மறுபடியும் புரோகிதரை கூப்பிட்டு பரிகாரம் பண்ணணும், அது இதுன்னு குழப்ப வேணாம். எல்லாமே நம்ம மனசை பொறுத்துதான். சூர்யா, நீ சொல்றதெல்லாம் ஒண்ணும் புரியாம இல்ல. ஆனா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருவேளை இதனாலதான் வந்துச்சோன்னு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்க கூடாது பாரு. அதுக்காக தான் சொன்னேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அம்மா சித்ரா, நீ சொல்றது சரிதான். எல்லாத்திலையும் மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை நம்மள வழி நடத்துறதா இருக்கணும். அது இல்லாம அது மூட நம்பிக்கையா மாறவே கூடாது. பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலேயும் அறிவியல் பூர்வமான பல உண்மைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது நிஜம்தான். அதுக்காக கண்மூடித்தனமா பத்திரிகை எரிஞ்சதை வச்சு இந்த கல்யாணமே நடக்காம போயிடுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு மகாவை குத்தம் சொல்றது அதை விட தப்பு.